கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். மற்றும் ஒரு விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேத பாடசாலைக்கு அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தின்படி நோயற்ற வாழ்வு வாழ ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே வெளிப்பாடுகளை தந்து அந்த விசுவாசத்தில் நீங்கள் நோயற்ற வாழ்வை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து அவர் தேவன் என்பதற்கு சாட்சிகளாய் இருப்பீர்களாக என்று சொல்லி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். நாம் கடந்த சில மாதங்களாக விசுவாசமும் தெய்வீக சுகமும் என்ற வேதத்தின் சத்தியத்தை ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னு என்ன? சத்தியம் உங்களை குணமாக்கும். நோயற்ற வாழ்வு உங்களையும் என்னையும் வாழ வைப்பது சத்தியம்தான். உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 17:17 சத்தியத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும், பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். அது வேறு விதத்துல சொல்ல வேண்டுமானால் சத்தியத்தினால் அவர்களை சுகமாய் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ அது உம்முடைய வசனம் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு ஆதாரமே தேவனுடைய வார்த்தை தான். அல்லது வேறு விதத்தில் சொல்ல போனால், ஒருவேளை நீங்க வியாதியாய் இருப்பீர்களானால், ஏன்னா தேவ பிள்ளைகள் வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. அதனாலதான் யாக்கோபு 5:15 சொல்லும் போது என்ன சொல்றான்? ஒருவன் வியாதிப்பட்டால், எப்படி அங்க யோவான் அப்போஸ்தலன் 1 யோவான் 2:1 ஒருவன் பாவம் செய்வானானால், அதேதான் தேவ பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிற எல்லை பாவத்தின் வியாதியின் எல்லை அல்ல. எந்த எல்லை? தேவ நீதியின் சுகத்தின் எல்லையில் இருக்கிறாங்க. அதனால அதை விசுவாசித்து அவங்க பாவம் செய்யாமல் வியாதிப்படாமல் வாழ முடியும். ஒருவேளை ஆனா அங்க என்ன சொல்றாரு? பாவம் செய்யறவனுக்கு நம்முடைய பிரதான ஆசாரியர் வக்கீலாக நமக்கு பிதாவின் வலது பார்சத்தில் இந்த பாவத்திற்கான தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று பரிந்து பேசுகிறார் என்று அங்க பாக்குறோம். இங்க என்ன சொல்றாரு? ஒரு மூப்பனை வரவழைப்பானாக. ஏன்னா இவனுக்கு விசுவாசம் இல்லை. ஒருவேளை நீ வியாதிப்பட்டால் சுகமாவதற்கு தேவையெல்லாம் விசுவாசம் ஒண்ணுதான். வேதம் வேற ஒண்ணுமே சொல்லல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாக நீர்கள். சுகம் பெறுவது அது கிருபையாய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தினாலே. ரோமர் 4:16 அதை சொல்றாரு. அப்படிதானே? அங்க ஆபிரகாமை பற்றி சொல்லிவிட்டு ஆசீர்வாதத்தை சொந்தரிப்பதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறாரு? அது கிருபையாய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அப்போ எல்லாமே எதை சார்ந்ததா இருக்கிறது? அங்க என்ன சொல்றாரு? கிருபையா இருக்கிறபடினால். அதே எபேசியர் 2:8 சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அப்ப பாருங்க, தேவனுடைய ஈவு எது? ரட்சிப்பு என்ற சோச பதத்துல சுகமாக்குவதும் அடங்கியிருக்கு. ஒரிஜினல் அந்த கிரேக்க பதத்துல சொட்டோரியோ சோசோ அந்த பதத்துல அடங்கி உள்ளது. வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆகவே அந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன நோயற்ற வாழ்வு நாம் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நோயற்ற வாழ்வதற்கு ஆதாரம் என்ன? ஐயா, நாங்க விசுவாசிக்கணும்ன்றாரு. ஆனா அதுக்கு ஆதாரம் கிருபை என்று சொல்லுகிறார். அது கிருபை என்று சொல்லும் பொழுது அந்த கிருபை என்ற பதத்தின் மூல பதம் என்ன என்பதை பார்க்கணும். வேதத்துல பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல அந்த புதிய ஏற்பாடு எழுதியிருக்கு. கிரேக்க லாங்குவேஜ்ல இந்த கிருபை என்ற பதத்திற்கு கேரிஸ் அப்படிதானே? கரிஸ்மாட்டிக்ன்றாங்கல்ல. what is that? gifted person. அப்படிதானே? charismatic person is a gifted person. அப்ப பாருங்க, கேரிஸ் என்றால் இட் இஸ் a gift. அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அது கிஃப்ட். தமிழ்ல நமக்கு ஈவு. ஈவுனா என்ன? இலவசம். இலவசம் என்று சொல்லும் போது அதுல நம்ம எந்த ஒரு கிரயமும், அப்படிதானே, அதுக்கு விலை கொடுத்து நாம் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. அப்ப என்ன சொல்றாரு? நான் இப்ப இன்னைக்கு சொல்ல வருகிற ஒரே ஒரு சத்தியம் உங்க இருதயத்துல ஆழமா போனோம். தெய்வீக சுகம், சுகத்தோடு வாழ்வது, வியாதி இல்லாத நோயற்ற வாழ்வு வாழ்வது தேவ பிள்ளைகளுடைய என்ன சொன்ன பர்த் ரைட்.
பிறப்பின் உரிமை என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஏன்? அது பிள்ளைகளின் அப்பம். மத்தேயு 15:29 சொல்றாரு, அது பிள்ளைகளின் அப்பம். இந்த குடும்பத்துல பிறந்தபடினால எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை, சுகத்தில் வாழ்வது. வேற காரணமே இல்ல. இந்த குடும்பத்தில் வந்தபடினால, இந்த குடும்பத்துல, இந்த ராஜ்யத்துல, இது வியாதி இல்லாத, இருள் இல்லாத தேவனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ஒளியின் ராஜ்யம். இங்க வியாதி இல்ல. இந்த குடும்பத்திற்குள் வந்த ஒரே காரணத்தினால, இந்த குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற ஒரே காரணத்தினால என்னவா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பிள்ளையின் அப்பம், சுகம். அதுதானே சொல்றாரு மத்தேயு 15:29 பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இட்ஸ் அவர் பர்த் ரைட். பிறப்பின் உரிமை. என்ன பிறப்பின் உரிமை? சரீர பிறப்ப சொல்லல, மறுபிறப்ப சொல்றாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. யோவான் 3:3 4 வசனத்துல சொல்றாருல்ல, காண மாட்டாய். இந்த பரலோக ராஜ்யத்தில் வாழ்கிற அனுபவங்களை காண, அதில் நுழைந்து வாழ தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மறுபிறப்பு. If you are born again, you have the birthright to live a sickness-free life. It is a legal thing. மனதில் ஆழமா நீங்க வைக்க வேண்டியது சட்டபூர்வமானது. நான் இருக்கிற குடும்பம், நான் வாழ்கிற ராஜ்யம். அங்க எந்த ஆளுகை இல்ல, பிசாசின் ஆளுகை இல்ல. அப்படின்னா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாதுன்னா, வியாதி இங்கு உள்ள ஒருவரையும் மேற்கொள்ள முடியாது. அப்ப ஏன் மேற்கொள்ளுது? அங்க 1 யோவான் 5:4 சொல்றாரு, உங்கள் விசுவாசமே இந்த வியாதியை மேற்கொள்ளுகிற ஜெயம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரே காரணம் அவிசுவாசம் தான். அப்போ இந்த விசுவாசம் செயல்பட வேண்டுமானால், நான் இப்பதான் சொன்ன உங்களுக்கு, ரோமர் 4:16 எபேசியர் 2:8 என்ன சொல்றாரு? அது கிருபையாய் இருக்கிறபடினால் விசுவாசத்தினாலே நான் சுகமாய் வாழ்வது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். இங்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்போ என் விசுவாசம் தான் எனக்கு எல்லாவற்றையும் நடப்புகிறது என்றார். இப்போ ஒருவேளை தேவன் நமக்கு இதை கொடுத்து விட்டார் கிருபையாக, நாம் இன்னும் அதை அனுபவிக்கவில்லை என்றால் வேற காரணமே வேதவசனம் சொல்லலங்க. அதை நீங்க எப்படி எடுத்தாலும் சரி, ஆனா அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தான் ஐ எம் a radical faith preacher. அதனால விசுவாசத்தை அப்படியே ரேடிக்கலா தான் நான் சொல்லுவேன். யாரும் அதை உங்களை நான் குறை சொல்றேன், ஊன் பண்றேன்னு நினைக்காதீங்க. யாரையும் நான் குறை சொல்லல, ஊன் சொல்லல, யாரையும் நான் எதுவும் தப்பா சொல்லல. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அது கலப்பு இல்லாமல் அப்படியே சொல்லுவதுதான் ஒரு தேவ ஊழியனுடைய வேலை. ஆகவேதான் அதை சொல்றேன். இங்க பாருங்க, நாம் விசுவாசிப்பதற்கு ஆதாரமே காரணம் என்ன சொல்லுகிறார்? கிருபை என்று சொல்லுகிறார். அப்போ கிருபை அங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம கிரேக்க பதத்துல பார்க்கும்பொழுது தமிழ்ல நம்ம கிருபைன்றோம். கிருபை என்றால் அன்டிசர்வ்ட், அன்மெரிட்டட், அன்ஏர்ன்ட் ஃபேவர் நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். அதாவது தகுதி இல்லாதவன் மேல் தேவன் பாராட்டுகிற தயவு. தகுதியே இல்ல, நீ சம்பாதிக்கவும் முடியாது, நீ என்ன செய்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவர் அதை உனக்கு இலவசமாய் தருகிறார். அதை தான் நான் சொல்ல வந்தேன். கேரிஸ் என்பது இலவசம், ஃப்ரீ. திரும்பவும் சொல்றேன், கேரிஸ் என்பது இலவசம். தேவன் இலவசமாய் கொடுத்ததை வேதத்துல பார்க்கிறோம். ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கணும்னு பார்க்கறான். பேதுரு அடிகளார் அவனை என்ன சொல்றாரு பாருங்க. நான் அதையும் எடுத்து உங்களுக்கு வாசித்துறேன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 8:18 போடுங்க, அதை நான் எடுக்கிறேன். 8:18 இருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் தங்கள் கையில வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறார். ஆனா இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? நீங்க கை வைத்தா சுகமாவன்னு சொல்லியிருக்காரு. அத அந்த இவன் பார்த்துட்டு, அந்த மந்திரவாதி பார்த்துட்டு, மந்திரவாதி இப்பதான் கன்வெர்ட் ஆகியிருக்கான். அவன் என்ன பண்றான்? அவர்களிடத்த வந்து, நானும் யார் மேல கை வைக்கிறேனோ அவர்களும் இந்த பரிசுத்த ஆவியை பெறணும், அந்த வரத்தை நான் பணம் கொடுக்குறேன், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறான். அதான் என்ன சொல்ல பாருங்க, நான் எவன் மேல் கைகளை வைக்கிறேனோ
அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். அதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாய் போக கடவது. தேவனுக்கு முன்பாக உன் இருதயம் செம்மையாயிராதபடியால் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று சொல்லுகிறான். அங்க பாருங்க, அங்க என்ன சொல்றாரு, அது வரம், இலவசம். இலவசத்தை பணம் கொடுத்து வாங்கினா அது முடியாது, அது முட்டாள்தனம். அதனாலதான் கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, கலாத்தியருக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே புத்தி இல்லாத கலாத்தியரே என்றார். ஏங்க, கலாத்தியர் நிருபமே எழுதப்பட்டது அவங்க விசுவாசத்துல ஆரம்பித்தாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா அங்க உள்ள கள்ள உபதேசல் கலப்படம் பண்ணிட்டாங்க. ஐயா, ரட்சிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு தேவ பிள்ளை ஆவதற்கு உங்க விசுவாசம் தான். ஆனா அதற்கு அப்புறம் எல்லாம் விசுவாசித்த போதாது, நீங்க அந்த பழைய உடன்படிக்கையில் சொல்லப்பட்ட எல்லா கட்டளையின்படி வாழணும். அப்பதான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் தண்டனை இல்ல, அப்பதான் வருகையில நீங்க எடுத்துக் கொள்ளப்படுவீங்க ஒரு கலப்படத்தை பண்ணலாம். அதனால பவுலடிகளார் ரொம்ப அப்செட் ஆயிறார். ஏன்? அவர் மூலமாக தான் இந்த சுவிசேஷம் வந்தது. இந்த சுவிசேஷத்தின் பெயர் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷம், குமாரனின் சுவிசேஷம், சிலுவையின் உபதேசம், கிருபை சமாதானத்தின் சுவிசேஷம். கிருபை சுவிசேஷம் அப்படித்தானே சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாத்தீங்கன்னா கிருபையின் சுவிசேஷம் என்றே சொல்லுவார். அப்போ இந்த கிருபையின் சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது இந்த சுவிசேஷன் சாரமே என்ன? சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. அதனுடைய ஒரிஜினல் கிரேக்க பதம் டிரான்ஸ்லேட் பண்ணா மிக 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 நற்செய்தி. அதாவது அதுக்கு அந்த நற்செய்திக்கு ஒரு எல்லையே இல்லை. எவ்வளவுதான் ஒருத்தன் விவரித்து சொன்னாலும் இந்த மனித மூளையில அதை புரிந்து கொள்ள முடியும். So good it is. It cannot be comprehended. It cannot be understood. It cannot be grasped. அவ்வளவு நல்ல செய்தின்றார். அப்போ அது ஏன் அவ்வளவு நல்ல செய்தி? அந்த சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. கிருபை என்று சொல்லும் பொழுது அந்த கேரிஸ் என்ற பதத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இலவசம். அப்போ இந்த சுவிசேஷம் நமக்கு எல்லாவற்றையுமே இலவசமாக கொடுக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அங்க ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷம் நற்செய்தியை குறித்து நான் வெட்கப்படேன். அது யாராயிருந்தாலும் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ பலன், அது வல்லமை. அப்போ விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்து பலனை கொடுக்கிறது. அதுதான் சொல்ல. அதை சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்ல பாருங்க, அந்த சுவிசேஷத்தினாலே தேவ நீதி வெளியாக்கப்பட்டது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்திற்கென்று விசுவாசத்தின் மேல் விசுவாசம் வரும்படி அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ற. அப்போ பாருங்க, சுவிசேஷம் என்பது கிருபையின் செய்தி. வேறு விதத்துல நான் சொல்லணும்னா சுவிசேஷம் என்பது இலவசத்தின் செய்தி. நல்லா புரிந்து கொள்ளணும். தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் என்ன, ஆசை என்ன, சித்தம் என்ன, திட்டம் என்ன, வேதம் முழுவதுமா நீங்க பாத்தீங்கன்னா நீனும் உன் பிள்ளைகளும் எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி உபாகமத்துல பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்வார். நான் உங்களுக்கு ஞாபகத்திற்காக சில வசனங்களை சொல்றேன். உபாகமம் 4:40, உபாகமம் 5:29 குறிச்சு வச்சுக்கீங்க. உபாகமம் 4:40, உபாகமம் 5:29, உபாகமம் 6:3, இது மாதிரி நிறைய வசனங்கள் வரும். அங்க என்ன சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி அப்படின்னு, நீனும் உங்க பிள்ளைகளும் எந்த நாளும் சுகமா இருக்கும்படி, சௌக்கியமா இருக்கும்படி, அப்படித்தானே? உங்களுக்கு சௌக்கியம் வர பண்ணின்றாரு எரேமியா 30:30 சொல்லுவார் பொழுது. அப்ப பாருங்க, சௌக்கியம் அப்படின்னா என்ன? ஒரு வியாதி இல்ல, எல்லாம்
மனநிலையிலும் சௌக்கியம், சரீரத்திலும் சௌக்கியம், எல்லா பகுதியிலும் சௌக்கியம். அதுதான் சொல்றாரு 1 யோவான் 3 யோவான் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று அவருடைய விருப்பத்தை ஆவியானவர் யோவான் அப்போஸ்தலன் மூலமாக அங்க எழுதுவதை பார்க்கிறோம். என்ன விரும்புகிறாரா? எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க, வாழ்ந்து சுகமாயிருக்க. இங்க என்ன சொல்றாரு? நீயும் உன் பிள்ளைகளும் எந்த நாளும் நன்றாய் இருக்கும்படி. ஆனா அங்க பாருங்க, நான் அதை வேணா அதை எடுத்து ஒரே ஒரு வசனம் ஏதாவது ஒண்ணு அந்த 3ல 1 படிக்கிறேன் பாருங்க. என்ன சொல்றாரு? நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது, உடனே அதை தான் நம்ம ஜனங்க பிடிப்பாங்க. அதனால தான் நான் எடுத்து படிக்கிறேன்ட்டேன். 40 எடுத்துக்கோ முதல்ல. நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கு இந்த தேசத்திலே நீடித்த நாளாய் வாழும்படிக்கு அவர் கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய். இதேதான் த்ரோட் சொல்லுவார் பழைய ஏற்பாடு எல்லா ஆசிரியரும். அப்போ அங்க அது இலவசம் அல்ல, அங்க ஒரு நிபந்தனை இருக்கிறது. you have to pay a price. ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும். என்ன விலைக்கிரயம் கொடுக்கணும்? எல்லா கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விலைக்கிரயம் அங்க அல்லது ஒரு நிபந்தனை கொடுக்கப்படுகிறது. ஆனா புதிய உடன்படிக்கை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அந்த நிபந்தனை எடுக்கப்படுகிறது. ஏன் எடுக்கப்படுகிறது? அந்த நிபந்தனையை எது மனிதனால் செய்ய முடியவில்லையோ அதை தானே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை சிலுவையிலே பாவ மாம்ச சாயலாக அனுப்பி அந்த பாவத்தின் தண்டனையை அவர் மேல் செலுத்தினார். ரோமர் 8:3 சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:39 அதை சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்மால ஒருவனும் பாவம் செய்யாம, அதாவது எல்லா பிரமாணத்தையும் கை கொண்டு வாழ ஒருவனும் இல்ல. ஆனால தேவன் என்ன பண்றாரு? அவரே மனிதனாக திரியேக தேவனாகிய குமாரன் மனிதனாக என்னில் பாவம் உண்டு என்று யார் உங்களில் சொல்லக்கூடுன்றாருங்க. அப்படிதானே? அங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல அதே 14ஆவது வரும்போது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப பாருங்க, பாவமே செய்யாம வாழ்ந்தார். ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு நான் சொல்றது அதுக்கு. அப்படிதானே? அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்று. அப்போ அவர் பாவம் செய்யாதவர், எல்லாவற்றையும் நிறைவேற்றினவர். அப்ப யாரே அவரு? நீதிமான். அவர் சிலுவையில பாவமானது அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரா? இலவசமாய் கொடுத்தார். ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனம் 2 வசனத்திலையும் பாருங்க. இலவசம், இந்த தேவ நீதி இலவசம். இட்ஸ் a gift. ஈவாக கொடுத்தார். he gave it as a gift. அப்ப பாருங்க, அவருடைய நீதியை எனக்கு இலவசமாக கொடுத்தார். அப்ப என்ன ஆகுது? எல்லா கற்பனைகளையும் அவர் கை கொண்டார். அவர் நன்றா இருக்கலாம், அதனுடைய ரிவார்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவர் என் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஸ்தானத்தை எனக்கு தருகிறார். அதுதான் சப்ஸ்டிடியூஷன். எனக்கு பதிலாக கிறிஸ்து சிலுவையிலே பாவமாகி அவருடைய நீதியை எனக்கு கொடுத்தார். அப்ப அந்த நீதியை கொடுத்தார்னா என்ன அர்த்தம்? அதனுடைய விளைவுகள் எல்லாம் எனக்கு விட்டது. அந்த விளைவை தான் சொல்றாரு, இவைகளின்படி செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால் நீயும் உன் பிள்ளைகளும் எந்த நாளும் நன்றாய் இருப்பீர்கள், நீடித்த ஆயுசோடு இருப்பீர்கள், வாக்கு பண்ணினதை எல்லாம் சுதந்திரிப்பீர்கள். இதுதான் உபாகம் புத்தகம் முழுவதுமாய் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். இப்ப பாருங்க பிரதர், நீங்களும் நானும் எப்படி அதை கடைபிடிக்க முடியவே முடியாதுன்னு வேதமே சொல்லுதே. அங்க பாத்தீங்கன்னா கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 15-16 வசனங்கள்ல. திருப்பி கலாத்தியர் 3:10-11 சொல்றாரு.
அங்க திரும்பவும் ரோமர் 3:20 சொல்றாரு, ஒரு மனிதன் கூட எல்லா பிரமாணத்தையும் கை கொண்டதா இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அது எது முடியலையோ அதை செய்வதற்கு ஆண்டவர் திட்டம் என்ன? தம்முடைய குமாரனையே பரிகாரமாக, தீர்வாக, இந்த பிரச்சனைக்கு தீர்வாக குமாரனை அனுப்புகிறார். அவர் ஒருத்தர் தான் எல்லா கட்டளைகளையும் அப்படியே கீழ்ப்படிய முடியும், வேற யாராலும் முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். ஆகவேதான் அவர் என்ன பண்றாரு, நமது பட்சத்தில் நமது சார்பாக நாம அவர் சப்ஸ்டியூட்டாக சிலுவையிலே அவர் பாவமாகி அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். 2 கொரிந்தியர் 5:21 அதை நம்ம வாசிக்கிறோம். அப்படிதானே? நாம் தேவன் நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை தேவன் பாவமாக்கினார் என்று சொல்கிறார். அப்போ நமக்கு இப்ப என்ன கொடுக்கப்பட்டது? தேவன் அவருடைய நீதி எதை கேட்டது? தேவன் நீதியை தேவன் நம்மில் எதிர்பார்த்தார். தேவன் நீதி என்பது அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுவது தேவன் நீதி. அதுதான் பழைய ஏற்பாடு உள்ள சொல்றார். ஒரு பிரமாணம் தவறினாலும் எல்லாத்திலும் தவற, அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா தேவன் எந்த நீதியை கேட்டாரோ அது என்னால செய்ய முடியல, கொடுக்க முடியல தேவனுக்கு. ஆகவே அவருடைய குமாரனை அனுப்பி அவருடைய நீதியையே நமக்கு தந்து விட்டார். இப்ப பாருங்க, வாட் எவர் காட் டிமாண்டட் ஃப்ரம் மீ, the same righteousness, the very righteousness of Christ, the very righteousness of God is given to me as a gift. அப்படித்தானே சொல்றாரு. ரோமர் 5:அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இதை அறிந்தீர்களானால் நீங்கள் வியாதியோடு வாழ மாட்டீர்கள் என்பதை நான் தைரியமாக விசுவாசத்துடனே உறுதியாக சொல்லுகிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஈவாகிய தேவன் நீதியை அறிந்தீர்களானால் அது இலவசம், அது கிருபை. அதை பாருங்க, 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 15ஆம் வசனம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி எனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவு. அங்க பாருங்க, பாவத்தினால வந்த விளைவை விட இது ஈவாக கொடுக்கப்பட்ட சொல்றாரு. அங்க தேவ நீதின்றத சொல்ல 17 அது ரொம்ப தெளிவாய் சொல்றாரு. 17க்கு வாங்க. ஒருவனுடைய மீறில் ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும், அப்படின்னா இலவசத்தின் பரிபூரணத்தையும், அதுல கொடுக்கப்பட்ட நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, நான் இப்ப என்ன சொல்லுவேன், வியாதியை ஆளுகை செய்வது அப்படின்னு என்ன, ஓட ஓட விரட்டுவது. எங்க? என் குடும்பத்திலையும் என் அக்கம் பக்கத்திலையும் எங்க தேசத்திலும் இருந்து விரட்டி ஆளுகை செய்வது எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம். எதனால கிடைத்தது? இலவசமாக கொடுக்கப்பட்ட தேவ நீதி. சோ பழைய உடன்படிக்கையில இவைகளின்படி செய்ய கவனமாய் இருந்தால் எந்த நாளும் வியாதி இல்லாமல் சுகமாய் நீ வாழுவாய். அதனாலதான் அங்க நிறைய வருது. நான் போன வாரமே உங்களுக்கு சொன்னேன், ஹீலிங்க கொடுத்து எவ்வளவு சொல்லியிருக்காருங்க. திரும்பவும் நேரம் அங்க போனா அங்க போல. அப்போ புதிய உடன்படிக்கை வரும் பொழுது நீங்க உங்க மனதில தெளிவாய் பதிய வேண்டியது, நானும் என் பிள்ளைகளும் நன்றாய் இருக்க, நீடித்த நாளாய் வாழ்வதற்கு, எல்லா வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு இயேசுதாமே அவற்றை எல்லாம் நிறைவேற்றி எனக்கு இலவசமான ஈவாக as a gift he has given it to me. அந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமாக அந்த மனநிலையில எப்பொழுதும் காணப்படும். ஏன்? நமக்கு ஒரு விரோதி இருக்கிறான். நீங்க அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இரவும் பகலும் சுற்றி திரிகிறான். ஏன்? தேவ பிள்ளைகள் சுகமாய் வாழக்கூடாது,
அவங்க சுகமாய் வாழ்ந்துட்டாங்கன்னா உலகத்துல அதை பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டாங்கன்னா வித்தியாசம் தெரியும். நான் எவ்வளவுதான் மதமாற்ற சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்து எல்லாருமே அங்க போய் சேர்ந்துருவாங்க இயேசுவண்டை. ஆகவே அதை தடை செய்யறதுக்கு ஒரே வழி, இவங்க யாரும் இந்த இலவசத்தை விசுவாசிக்க கூடாது, அதை மட்டுப்படுத்திடணும். ஆகவே அவங்க கண்களை மூடணும். இன்னும் நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் சுகமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு அதே சோதனையை கொடுத்தாங்க. பிரதர், செக்அப் எனி அன்கன்ஃபஸ் சின்னு சொல்லி, அப்படிதானே? பாவம் இருக்கிறனாலதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. அது தவறான உபதேசம், பிசாசின் பொய். எதற்கு? நம்முடைய நீதி இலவசமாக கொடுக்கப்பட்ட தேவ நீதிய கவுத்து போட. அதாவது விசுவாசத்தை எப்போ கவுத்து போடுறோம்னு சொல்றாரு பவுலடிகளார் அங்க தீமோத்தேயுக்கு எழுதும் போது 1:19 இந்த துர்மனசாட்சி வந்துருச்சுன்னா விசுவாசமாகிய கப்பல் சேதப்படுன்றாரு. அதே அங்க 3:9 சொல்லும் பொழுது அது கவுத்து போற்றும் விசுவாசத்தையே என்றார். அப்ப பாருங்க, சுத்த மனசாட்சி என்ன மனசாட்சி? நான் நீதிமான் என்ற மனசாட்சி. அது எப்படி நமக்கு கிடைத்தது? அங்க என்ன சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 10:12 அவருடைய ரத்தத்தினாலேன்னு சொல்லிட்டு 14 வரும் பொழுது அவருடைய ரத்தம் நமக்கு அந்த சுத்த மனசாட்சியை தந்தது என்று சொல்கிறார். பழைய உடன்படிக்கையில இருக்க வரைக்கும் சுத்த மனசாட்சி வராது. ஏன்? எல்லாவற்றையும் அவங்க கடைபிடிக்கணும், முடியாது. வருஷம் போய் அவங்க பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தும் போதெல்லாம் தங்க பாவத்தை அந்த அனிமல் மேல வச்சு அறிக்கை பண்ணி அந்த அனிமலை போக்காடா அனுப்புறாங்க. அத அடுத்த அனிமலை அதுக்கு பரிகாரமா ரத்தத்தை சிந்துறாங்க, பாவத்தின் சம்பளத்தின் மரணத்தை. அப்போ வருடம் அது நினைவுகூறுதல் இருக்கும். அததான் அந்த எபிரேயர் 10 சொல்றாரு. அது வருடம் இருக்கனால ஒரு காலம் பாவத்தை நீக்க மாட்டாதே அப்படின்னு அந்த எபிரேயர் 10 சொல்லுது பாக்குறான். ஆனா நமக்கு அப்படி அல்ல. ஒரே முறை எக்காலத்துக்கும் ஒரே பலியினாலே என்றென்றுமாய் நம்மை பூரணப்படுத்தி விட்டார். அங்க எபிரேயர் 10 14 வரைக்கும் அவர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அதனால இப்ப நமக்கு இல்லையா 14 வரைக்கும் சொல்லிட்டு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார் சொல்லிட்டு ஒருபோதும் பாவங்களை நினையாதிருப்பேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, பாவங்கள் எல்லாம் இப்படி நீக்கப்பட்டு ஒருபோதும் நினைக்கப்படலன்னா இனி பலி செலுத்த தேவை அப்படின்னு. இனி குற்றமுள்ள மனசாட்சியே இல்ல, நீ நான் போய் பாவத்தை அடிக்கணும் இல்ல. ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன்னா, பழைய உடன்படிக்கையில நன்றாய் இருக்கும்படி நிபந்தனை போட்டவர் அந்த நிபந்தனையை அவரே நிறைவேற்றி விட்டார். அந்த நிபந்தனையை இலவசமாக கொடுத்து விட்டார். அப்போ நான் நன்றாய் இருப்பது எதனால? இலவசமாய் பெற்ற நீதி எனக்கு இலவசமாய் நன்றாய் இருப்பதற்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் சொல்றேன், இந்த சுவிசேஷம் இலவசத்தின் சுவிசேஷம். ஏன் இது மிக நல்ல செய்தின்னு சொல்றேன், சுவிசேஷம் என்று சொல்லுகிறேன். இங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஏதோ ஒண்ணு செஞ்சு அதை பெற்றுக்கொள்ளணும் எதுவுமே இல்லை, எல்லாமே இலவசம். இப்போ நான் சுகத்தை பெறணும்னா, சுகமாக்கணும்னா, இல்ல சுகத்தை யாருக்கா நான் ஜெபித்து சுகமாக்கணும்னா, நீ சுகம் பெறுவதற்கு தகுதியா? அந்த கேள்வியே இல்லை. ஏன்? அந்த தகுதியெல்லாம் அவரே ஆயிட்டாரு. இப்ப அதை இலவசமா கொடுத்துட்டாரு. அப்ப பாருங்க, இலவசமா கொடுக்கப்பட்டதுக்கு நீ தகுதியான்னு கேட்க முடியுமா? கிஃப்ட் இலவசம், அதுக்கு தகுதியான்னு கேட்க முடியுமா? இலவசம் இல்ல, இதுக்கு சில நிபந்தனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நிபந்தனை இருந்தா அது இலவசம் இல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் சுகமாக்கினார்னா, நம்ம சுகமாக்க சொன்னார்னா, விசுவாசத்தினால் நீ சுகத்துல வாழுன்னு சொன்னார்னா அதற்கு ஒரே காரணம் தான், கிருபை, இலவசம்.
அது இலவசமா இருக்கிறபடினாலதான் நாம் விசுவாசத்தினால பெற்று வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதும், மற்ற வியாதியஸ்தரை நான் கையில் வைக்கும் போது அவர்கள் சுகமாவதும். அப்படிதானே? அது பிள்ளையின் அப்பமா இருப்பதற்கு காரணம் என்ன? அது இலவசம். இயேசு சிலுவை இலவசத்திற்கு ஆதாரம் என்ன? பரிகார தீர்வு. சிலுவையில் அவர் செய்தது பரிகார மரணம், உயிர்த்தெழுதல். அதுதானே சுவிசேஷம் சொல்லுகிறது. பரிகார மரண உயிர்த்தெழுதல் மூலமாக நித்தியமாக பிசாசின் கிரியைகளை அழித்து, வியாதியை அழித்து, தேவ பிள்ளையின் குடும்பத்திலே அதை அனுபவிக்கும் சுதந்திரத்தை நமக்கு தந்தார். இப்போ 1 தீமோத்தேயு 6:17 எடுத்தாங்க சொல்றாரு, நாம் சகலவித நன்மைகளை சுகத்தை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் யாருங்க? சகலவித நன்மைகள், சுகத்தை, நன்றாயிருப்பதற்கு, சௌக்கியமாய் இருப்பதற்கு, அனுபவிப்பதற்கு, சௌக்கியத்தை சுகத்தை அனுபவிப்பதற்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன். அப்படின்னா அதுல ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா? அவர் மேல விசுவாசம் வச்சா போதும் தான் அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, காரணம் என்ன? அது இலவசம். அதை நான் பெற்றுக்கொள்வதற்கான நிபந்தனையை அவரே நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினதன் மூலமாக எனக்கு இலவசமாக கொடுத்தார் என்று சொல்லுகிறது தான் நற்செய்தி. பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர்ல சொல்றாரு. 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 23ஆம் வசனம். அதை நான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க என்ன சொல்றாரு பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன், ஜோய லைஃப். அப்ப பாருங்க, எனக்கெல்லாம் ஆரம்பத்துல அப்படித்தான் போதிச்சாங்க. நீ போய் கிராமத்துல, அப்ப நான் கிராம ஊழியம் நிறைய பண்ணுவேன். எவ்ரி சண்டே ஈவினிங் போயிடுவேன் கிராம ஊழியம் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா பண்ணியிருப்பேன். அப்போ மெயினா எனக்கு சொல்லி கொடுத்துதான், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். இத சொல்ல சொன்னாங்க, பயமுறுத்த சொன்னாங்க. அதுதான் சுவிசேஷம் சொல்லி கொண்டிருந்தோம். அது சுவிசேஷமா? நீ எல்லாரும் பாவம் செய்யறான், எல்லாரும் நான் சாக போறோம், எல்லாரும் நரத்துக்கு போறோம் சொல்றது நல்ல செய்தியா? உன்னால முடியாதத நீ செய்ய, உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் அப்படி சொன்னார்னா அது நல்ல செய்தியா? ஆனா அங்க நல்ல செய்தி என்ன? வேதத்தில் உள்ளது எல்லாமே நல்ல செய்தி இல்ல. சுவிசேஷம் என்றால் அந்த பின்னால வருது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிகாரம் மரணத்தால், அப்படிதானே, தீர்வினாலே, அவர் உண்டு பண்ணின சிலுவையின் தீர்வினாலே என்னது? எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவன், கிருபை வரம், கிஃப்ட். கிஃப்ட்ன்றாரு. இட்ஸ் a gift, free gift. கிருபை வரம், gift, free gift. அப்ப பாருங்க, நித்திய ஜீவனே free gift. அப்படின்னா தேவனுடைய ஜீவனே எனக்கு இலவசமா கொடுக்கப்பட்டிருக்க. அதை நான் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நீதியையோ, தேவனுடைய ஜீவனையோ, தேவனுடைய சுகத்தையோ, தேவனுடைய விசுவாசத்தையோ, தேவனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள இப்போ தகுதி ஆயிட்டேன்னு அவரோட இணைக எல்லாமே என்னன்னு சொல்றாரு? இலவசம் என்று சொல்லுகிறார். ஏன் இலவசம்? நான் செய்ய வேண்டியதை அவரே செய்தார். Whatever the righteous God demanded, His righteousness. The just God demanded that I should live a just life. ஆனா அதை அவரே செய்து, அதுடைய நிறைவு, நியாயப்பிரமாணம் கேட்ட நீதி, அதை நிறைவேற்றி, அதை எனக்கு இலவசமாக அந்த பரிகாரத்தை, அந்த தீர்வையின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்ததின் மூலமாக எனக்கு கொடுத்து விட்டார். இப்ப யாருங்க நானு? இலவசத்தை பெற்றவன், இலவச நீதியை பெற்றவன்.
இலவச சுகத்தை பெற்றவன். எப்படி சொல்றீங்க பிரதர்? நம்ம பெற்றுக்கொண்டோமே ரட்சிப்புல, அவரை ஏற்றுக்கொண்டோமே, அவருடைய பெயரே என்னதான்? கிருபை. அப்போ he is a giver of all gifts. சகல வரங்களின் ஆதாரமே அவர்தான், கொடுப்பவரும் அவர்தான். அப்ப அவர் எனக்குள்ள வந்துட்டாருன்னா எல்லா கிஃப்டும் எனக்குள்ள இருக்குது. அப்ப நானும் நீங்களும் யாருங்க? we are gifted person. what gifted person? gifted person to live sickness free life. அதுதான் நான் சொல்றேன். gifted person to live without sin. அது righteousness. இங்க நான் இப்பொழுது எடுக்கிற பாடம் விசுவாசம் சுகனால என்ன சொல்றேன்? எல்லா விதத்திலும் நம்ம அதை சொல்லலாம். I am a gifted person to heal the sick. காரணம் என்ன? அது இலவசம். மற்றவர்களை நான் சுகமாக்கணும். ஆண்டவர் எல்லாரும் ஏன் சுகமாக்கினாரு? அது இலவசம். அவர் ஒருத்தர் கூட நோன் சொல்லலைங்க. ஏன்? அவருக்கு தெரியும் தன்னுடைய பரிகார மரணத்தை. அதனாலதான் எல்லாரையுமே சுகமாக்கினார். அதனாலதான் அங்க பாருங்க, மத்தேயு அது ரொம்ப தெளிவா சொல்லுவார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 16ஆம் வசனத்துல பாருங்க. அங்க இயேசு எல்லா வியாதியத்தையும் நீக்கி சுகமாக்கதை நம்ம பார்க்கிறோம். 16ல அஸ்தமான போது பிசாசு பிடித்த அநேகரை இடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். ஒரு தடவை வரலங்க, கிட்டத்தட்ட 10 தடவை வருது மத்தேயு சுவிசேஷத்துல. நீங்க எடுத்து அதை வாசித்து பாருங்க. அது சொல்லிட்டு சொல்றாரு, அவர் தாமே ஏன் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்? ஒருத்தனையா பார்த்து, டேய் நீ விபச்சாரம் பாவம் செஞ்சல்ல, நீ இச்சையோட பார்த்தல, அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? எதுவா அவங்க பாவத்தை, அந்த பாவம் உனக்கு தடையா இருக்கு, போய் அதை நீ ஒப்புரவாயிட்டு நீ வா, இதெல்லாம் இந்த பிட்டர்னஸ் எல்லாம் தள்ளிட்டு நீ வா, அப்படி ஏதாவது சொன்னாரா? இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க அது மாதிரிலாம், அப்படிதானே? இந்த ஆர்த்தரைட்டிஸ்க்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா பிரதர்? அந்த பிட்டர்னஸ். நிறைய பிரசங்கியார் சொல்றது கேட்டுட்டேன். அந்த பிட்டர்னஸ் இருந்தாலே ஆர்த்தரைட்டிஸ் வந்துருவாங்க. நான் கூட அதில் நம்பி ஏமாந்து போனவன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆண்டவர் என் கண்களை கிருபையா இலவசமாய் திறந்தா. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர்தாமே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு, அல்ல நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஏசாயா 53:4-5 அது நிறைவேறும்படி. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்றாரு? பரிகார மரணத்தினாலே அவருடைய தல்முகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு சுகத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. 5ஆம் வசனம் அது தெளிவாய் சொல்லுகிறார். 4ல சுமந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு சொல்லிட்டு 5ல இதை சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ இந்த சுகம் ஆக்குவதற்கு காரணம் எல்லாரையும், நான் அதை தான் சொல்ல வரேன், நோ எக்ஸப்ஷன். அப்போ எல்லோரும் தேவ சுகத்தில் வாழ வேண்டுவது அவருடைய சித்தம். நீங்க 1 தீமோத்தேயுக்கு வாங்க, அங்க அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 4ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். நான் ஏற்கனவே சொன்னேன், சோசோ சொட்டோரியா இன்க்ளூடிங் ஹீலிங். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னல, இப்போ யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல உங்களுக்கு ஒரு வியாதிப்பட்டால் அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை குணமாக்கணும் முடியும் போது அங்க சோசோ தான் அவனை ரட்சிக்கும் தான் போட்டிருக்கும். அதே மாதிரி அந்த பெருமோடால ஸ்திரியை பத்தி சொல்லும் பொழுது எல்லாம் அந்த 3 சுவிசேஷத்திலும் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சுகமாக்கினது. அதே பதம் சோசோ என்ற பதத்துல பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கும் சொல்றாரு, அப்படிதானே? லூக்கா 7ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல அங்க பாவம் மன்னிக்காதது ரட்சிக்கப்பட்டதுன்னு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு அந்த பாவியாகிய ஸ்திரீக்கு சொல்றாரு. இங்க பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு, வியாதிக்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்ற. அப்போ அந்த ரட்சிப்புல என்ன இருக்குது? சுகமும் அடங்கி இருக்கு. அதனால்தான் சொன்னேன், எப்படி கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமாக்கப்பட்டீர்கள். இது உங்களுடைய கிரியை எதுவுமே இல்லை, உங்கள எதுவுமே நீங்க அப்படி மார்த்தட்ட முடியாது. இது தேவனுடைய இலவச ஈவுன்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, எல்லா மனுஷரும், இப்ப நம்முடைய கான்டெக்ஸ்ட் எடுத்துடுறேன்,
ரட்சிக்கப்படணும்னா சுகமாய் வாழவும், சௌக்கியமாய் வாழவும், அப்படிதானே, நன்றாய் இருக்கவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய். இது முதல்ல இருதயத்துல ஆழமா போடணும். தேவனுடைய சித்தம் நான் நன்றாய் இருக்கணும், நானும் என் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும், சகலவித நன்மைகளை அனுபவிக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். இது தேவனுடைய ஆசை, விருப்பம், எண்ணம், திட்டம். அதுக்குதான் சிலுவைக்கு ஒரே பேரான குமாரனை அனுப்பி கெட்டு நான் வியாதிப்படாமல் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்காக அவரை ஒப்பு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து, அப்படின்னா இந்த வியாதி உள்ள இந்த உலகத்தில் இருந்து வியாதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்வதற்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, அவர் அங்கு சென்றதே எதற்கு? அந்த நிபந்தனை அவரே நிறைவேற்றி எல்லா நாளும் எப்பொழுதும் நானும் என் பிள்ளைகளும் நோயற்ற வாழ்வு, சௌக்கியமான வாழ்வு, நல்லதொரு வாழ்வு, எந்த பகுதியிலும் அது சரீர சுகமோ, வியாதியோ, பணமோ, பரிசுத்தமோ, நீதியோ, எதுவுமே குறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஆக்கினை அவர், அந்த தண்டனை அவர் மேல் வந்தது என்று ஏசாயா 53:5 சொல்றாரு. அவர்தான் நமக்கு சமாதான காரணம். அப்படின்னா சுகத்திற்கு காரணர் அவர்தான், என் ரட்சிப்பின் காரணர் அவர்தான், அப்படிதானே, ரட்சிப்பின் அதிபதியை, அப்படிதானே, என்னுடைய சுகத்தின் அதிபதி, எனக்கு சுகத்தை கொடுக்கும் ஆக்கினை அவர் மேல் செலுத்தப்பட்டு அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தெய்வீக சுகத்தையே எனக்கு இலவசமாக கொடுத்தார். சிலுவையின் பரிகாரம் மரணம், அந்த பலி, அந்த தீர்வின் மூலமாக எனக்கு, அததான் இங்க சொல்றாரு. அதுக்குதான் அவர் செலுத்தினாரு. அதை சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. இப்ப நம்ம கான்டெக்ஸ்ட் பாவத்திலிருந்து மீட்பது மாத்திரமல்ல, அதையும் சேர்த்தான் சொல்றாரு. வியாதியிலிருந்து மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தார். யோசித்து பாருங்க ஐயா, எனக்கு இலவசம், எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பும், தேவ நீதியும், தேவ சுகமும், தேவனுடைய செழிப்பும், தேவனுக்குரியது எல்லாமே இலவசம். ஆனா எனக்கு இலவசமா கொடுக்கறதுக்கு ஒருத்தர் காசு செலுத்தினாரு, விலைக்கிரயம் கொடுத்தார். காசு நான் என்ன சொல்றேன், விலை கொடுத்தார், கிரயம் கொடுத்தார், அதுதான் சொல்றாரு. எனக்கு இலவசம், ஆனா என் பிதாவாகிய தேவனுக்கு என் மேல வைத்த அன்பினால, நான் பார்வையில அருமையானவனா இருந்தபடினால தம்முடைய நேச குமாரனையே மீட்கும் பொருளாக அனுப்புகிறார். அப்ப பாருங்க, அவர் சரீரம் கிரயமாக செலுத்தப்பட்டது, அவருடைய ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டது. எதற்கு? நான் இலவசமாய் தேவ சுகத்தில் வாழ்வதற்கு, இலவசமாய் தேவ நீதியில் வாழ்வதற்கு, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நானும் என் பிள்ளைகளும் எந்த நாளும் சௌக்கியமும் நன்றாய் இருந்து நீடித்த ஆயுசோடு இருந்து எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்கும்படி அவரை மீட்கும் பொருளாக அனுப்பினார். என்னால முடியல, அதற்கு அவரை அனுப்பி அவரே அந்த கிரயத்தை செலுத்தினார் என்று சொல்ல. அப்ப பாருங்க, விலை இல்லாததுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இலவசம், அப்படித்தானே. இப்ப கவர்மெண்ட் கூட விலையில்லா டிவி அப்படி இப்படி என்னென்னமோ போட்டாங்க, பார்த்திருக்கீங்க. ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்கு. கவர்மெண்ட் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத விலை. ஆனா இங்க பாருங்க, தேவனே தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தேவாதி தேவன் சகலவற்றையும் சிருஷ்டித்து போஷித்து பாதுகாத்து தாங்கி வருபவர் தன்னையே கிரயமாக கொடுக்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன்றார்ல கொரிந்திய நிருபத்துல பவுலடிகளார், அததான் நான் சொல்ல வரேன். மீட்கும் பொருளாக நல்ல இருதயத்தில் ஆழத்துல கொண்டு போங்க. எனக்கு சுகத்தை தரும் பொருளாக, வியாதியில் இருந்து என்னை மீட்டு கொண்டு எந்த நாளும் நன்றாய் வாழ்வதற்காக தேவன் ஒரு மாபெரும் கிரயத்தை செலுத்தினார்.
இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இது இருதயத்துல வெளிப்பாடா வந்துருச்சுன்னா, நீங்க வியாதியோடு வாழ மாட்டீங்க. விசுவாசத்தினால அப்படி என்ன இலவசம்னா என்னங்க? தம்பி இது உனக்கு இலவசமா நான் கொடுக்குறேன்னா, அத இவர் உண்மையா கொடுப்பாரா? இவர் நிஜமா தான் சொல்றாரா? இதெல்லாம் சான்ஸா? இவ்வளவு பெரிய பொருளை வந்து நமக்கு இலவசமா அப்படின்னு நம்ம சந்தேகப்பட்டா வாங்க மாட்டோம், எடுக்க மாட்டோம். ஆனா இது தேவனே சொல்லுகிற சத்தியம், நற்செய்தி. அததான் உலகமெங்கும் போய் சொல்ல சொல்றாரு. எதை சொல்ல சொல்றாரு? இலவசம் என்று. ஆனா நம்ம ஏமாத்தி விட்டாங்க. அதனால நானே ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு இருந்தேன், பயமுறுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவம், தண்டனை, ரட்சிக்கப்படுங்க, இன்னைக்கு ஆண்டவர் வந்து அவங்கள விட்டுடுவாரு, அங்க போனா நரகம். நரகத்தையும் அதையும் அது நல்ல செய்தி இல்லைங்க. நல்ல செய்தி என்னங்க? நீ பாவம் தான், நானும் பாவிதான். ஆனா நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். அதற்கான தண்டனையை எடுத்துக்கொண்டார். இப்ப இலவசமா அவர் கீழ்ப்படிதலை நமக்கு தந்து, அந்த நீதியை நமக்கு தந்து, அதனுடைய பலாபலன்களை நமக்கு தந்துட்டாரு. எல்லாமே உனக்கு இலவசம்ன்றாரு. அதுக்கு என்ன கிரயம் செலுத்தணுமோ அந்த கிரயத்தை நான் சிலுவையில செலுத்திட்டேன். அததான் நம்ம என்ன சொல்றோம்? கிருபை என்று சொல்லுகிறோம். கிருபையின் சுவிசேஷம் என்பது இயேசு கிரயம் செலுத்தி விட்டார். இட் இஸ் ஃபுல்லி பெய்டு. அங்க ஏசாயா 40 எடுத்தீங்கன்னா, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், போர் முடிந்தது, முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது. இனி அவர்களுக்கு இலவசம் தான். அங்க திருப்பி 52 அதிகாரம் வரும்போது சொல்வாரு, பணமும் இன்றி விலையும் இன்றி நீங்க மீட்கப்படுவீங்க என்றார். அப்ப பாருங்க, அததான் 2 அதிகாரத்திலையும் பாருங்க, சுவிசேஷகரை பத்தி சொல்லுவார். நற்செய்தி 40 அதிகாரத்திலையும் சொல்லுவாரு. திரும்பவும் இங்க 52 அதிகாரத்தில் அதை சொல்லும் பொழுதும் அதுதான் சொல்லுவார். வினை என்பது அங்க மலையில வருகிறது, அவனுடைய பாதங்கள் எவ்வளவா ஏன் சமாதானத்தை சுவிசேஷமாய். அப்போ நற்செய்தியாகிய சமாதானம், கிருபை, இலவசத்தின் நற்செய்தியை கூறுவதுதான் ஊழியக்காரராகிய நம்முடைய வேலை. விசுவாசிகள் நாம் கேட்க வேண்டிய செய்தியும் அந்த நல்ல செய்தி தான். அதை விட்டுட்டு நீங்க வேற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா விசுவாசம் வராது. விசுவாசம் சேதப்படும். விசுவாசமாகிய கப்பல் சேதப்படும். அது விசுவாசத்தை கவுத்து போடும். இந்த நற்செய்தியை கேட்பதினால் மாத்திரம் விசுவாசம் வரும். அதனாலதான் பவுலடியார் சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. நாங்கள் அப்படின்னா அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதான் என்ன தேவன் அழைத்தான்றாரு. இங்க கூட பாருங்க, அதுதான் சொல்றாரு. இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனமோ, நான் வாசிக்கிறேன் பாருங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக விலை கிரயமாக தம்மையே கொடுத்தார். விலையேற பெற்றவனாய் என்னை மாற்ற அப்படின்னா வியாதியே இல்லாதவனாக, பாவமே இல்லாதவனாக, குறைவே இல்லாதவனாக, எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் உள்ளவனாக, விலையேற பெற்றவனாக என்னை மாற்ற அவரை விலையாக ஈந்தனரே. பாடுறோம், அது அர்த்தம் புரிந்து பாடுறோமா? அவர் விலை கொடுத்துட்டாருன்னா நான் விலை கொடுக்க வேணாம். ஆனா இன்னைக்கு போதனை எல்லாம் நீ விலை கொடுக்கணும்னு சொல்றனால இருதயத்துல விசுவாசமே இல்ல. நான் எப்படிப்பா அவ்வளவு பெரிய விலையை கொடுப்பேன்னு விசுவாசம் இல்லாமல் குற்ற உணர்வோடு இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிற நல்ல செய்தி, விலை கிரயமாக மீட்கும் பொருளாக அவருடைய குமாரனையே தந்தார். மீட்கும் பொருளாக, கிரயமாக, நமக்காக நாம் செய்ய வேண்டியதை அவரே செய்தார் என்று சொல்லிட்டு சொல்றார் பாருங்க. இதற்காகவே, எதற்காகவே இந்த நல்ல செய்தியை, என்ன நல்ல செய்தி? ஆண்டவருடைய விருப்பம் இதுதான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அதுக்கு என்ன கிரயம் செலுத்தணுமோ அந்த நிபந்தனையை அவரே செய்து முடித்து விட்டார். அதுதாங்க நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தியை பிரசங்கிக்க அப்போஸ்தலனாக விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற, விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணணும்னா சுவிசேஷம் தான். அதுக்குத்தான் நான் நியமிக்கப்பட்டேன். அப்ப பாருங்க, நாம் போதிக்க வேண்டியது, நான் அதனாலதான் சொல்லுவேன், சுவிசேஷத்தை தவிர வேற எதையும் பற்றி அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன்றாரு பவுலடிகளார். 1 கொரிந்தியர் 2:2 பாருங்க. இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தவிர்த்து வேற எதையுமே நான் நினைக்க மாட்டேன்றாரு.
என் நினைவு சிந்தனை எல்லாம் அது ஒண்ணுதான். அதனாலதான் 1:18 சொல்லிடுறாரு, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போருக்கு பைத்தியம்ன்றாரு. 17ஆம் வசனத்திலே என்ன சொல்றாரு? அவருடைய சிலுவை மரணத்தை நான் வீணாக்க மாட்டேன். எப்ப வீணாக்குவோம்? நான் நல்லவனா நடக்கணும், அப்பதான் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார் நான் நினைச்சேன்னா சிலுவை மரணத்தை வீணாக்குறேன், எனக்கு லாபமாக்கல. அததான் அங்க சொல்றாரு கலாத்தியர் 5:2, நீங்க கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையில் இருந்து விழுந்தீர்கள் என்று சொல்றார். எப்போ? நம்ம கிரியை நாம் சார்ந்து கொள்ளும் போது. இப்ப நல்லா நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்னா, தெய்வீக சுகம் என்பது கிருபை. கிருபை என்றால் இலவசம். அதை தான் நீங்க ஆழமா வைத்துக்கணும். அப்ப நீங்களும் நானும் கிருபையை பெற்றவர்கள், பரிபூரண கிருபையை பெற்றவர்கள். அவருடைய பரிபூரணத்தினால் கிருபை மேல் கிருபை பெற்றவர்கள். Because of his gift, we have received gift after gift. So we are gifted person. இப்போ நான் சொல்ற இந்த பாடத்துல I am a gifted person to live without sickness. I am a gifted person to heal the sick people from sickness. ஏங்க எனக்கு அதான் தகுதி இருக்கா? நான் ரொம்ப யோகியனா? நான் பாவமே செய்யாம வாழ்றேனா? இல்ல 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணி அது மாதிரி ஏதாவது ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரே ஒரு காரணம். Why I am a gifted person? அந்த கிஃப்டுக்கான பிரைஸ் அவர் கொடுத்துட்டாரு. நான் சுகமா இருப்பதற்கான பிரைஸ கொடுத்துட்டாரு. நான் சுகமாக்கும் பிரைஸ் அவர் அந்த விலையை அவர் கொடுத்தனால அது இலவசம். இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அது இலவசமாய் இருக்கிறபடினாலதான் வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. நேரம் இல்லாதனால நான் படிக்கல, எடுத்து பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். முழுவதுமே சுவிசேஷம் இலவசம் என்று சொல்லும் பொழுது ரோமர் 8:32 என்ன சொல்றாரு? மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் தராமல் எல்லாமே இலவசம் தாங்க. சொந்த குமாரனே கொடுத்துட்டாரு, கிஃப்டே கொடுத்துட்டாருங்க. கிஃப்டரை அந்த கிஃப்டரே இருந்தா எல்லாமே நமக்கு இலவசம் தான்றார். அதே அங்க 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல அங்க 12ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு அங்க பாருங்க. He has given us all things freely. இங்கிலீஷ்ல வருது, தமிழ் அது கரெக்டா வரல. எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்ததை நம்ம அறியணும். அது ஆவியானவரால தான் அறிய முடியுன்றாரு. எத்தனையோ வசனம் ஃப்ரீ. அப்ப இங்க ரோமர் 3:24 என்ன சொல்றாரு பாருங்க. கிருபையினாலே இலவசமாய் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மீட்பின் பொருளாக செலுத்தப்பட்டபடியால் நாம் நீதிமானாக்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம். எல்லா இடத்திலையும் இலவசம் தான் சொல்றாரு. நற்செய்தி என்றால் இதுக்கு மேல ஒரு நல்ல செய்தியே இருக்க முடியாதுங்க. நீ செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உனக்கு இலவசம். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இலவசம்னு ஆண்டவர் சொல்றாருல, அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னா நிச்சயமா கரெக்டா இருக்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் இலவசம் சொன்னா அது இலவசம் தான் அப்படின்னு தைரியமா நீங்க போய் எடுத்துக்கொள்வதுதான் விசுவாச வாழ்க்கை. நானும் ஒரு நாள் அப்படிதான், எனக்கு காலில் முட்டி வலி வந்து ஒரு மீட்டிங், நான் பராக்காக்கு ஜோயே மீட்டிங் 98 இங்க சென்னையில் ஆர்கனைஸ் பண்றேன். எப்படியும் 5000 பேரை கேதர் பண்ண யூத்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பராக்காக்கு. அது வரைக்கும் பராக்கா மீட்டிங்கே நடத்தினது இல்லை. அதுக்கு நான் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு 2 காலையும் முட்டி பெயின் வந்துச்சு. அப்போ அஸ் யூஷுவல் பிசாசு 2 பேரை அனுப்புறான், ஒரு பாஸ்டர் அனுப்புறான். அந்த பாஸ்டர் வந்து சொல்ற, பிரதர் நீங்க இந்த ஊழியத்துக்கு இவ்வளவு பண்றீங்கல்ல, அதுதான் பிசாசு தடை பண்றதுக்கு உங்க காலை பிடிச்சிட்டான். ஆனா இன்னொரு பாஸ்டர் என்ன சொன்னாரு, நீங்க அதையே பிடிச்சிட்டு இருக்கான், புதுசா ஒரு சத்தியத்தை எடுத்து தியானிங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு நான் அந்த 2வது பாஸ்டர் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு புதுசா தியானிப்போன்னு தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப திடீர்னு எனக்கு இந்த T.L. Osborn புக் வீட்டுல இருந்தனால ஹீலிங் த சிக் எடுத்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சேன். ராத்திரி 10 மணிக்கு மேல அப்படியே ஆகுது, 12. அந்த 1 மணி நேரத்துல ஒரு 6-7 சாப்டர் படிச்சா ஒரு இடம் வந்து அப்படியே நின்னுட்டேன். ஏன்னா அங்க போட்டிருக்கு, ஆண்டவர் இலவசமா உனக்கு கொடுத்துட்டாரு, நீ எப்பண்டா எடுத்துக்குவேன்னு அவரு காத்து கொண்டு இருக்காரு. நீ என்னடானா, ஆண்டவரே இன்னைக்கு நீங்க கொடுக்கலன்னா நான் போய் தூங்க மாட்டேன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க.
அப்படிதான் நான் இன்னைக்கு தீர்மானம் எடுத்தேன். அது அப்படியே இருதயத்துல ஆண்டவர் பேசுகிற வார்த்தையாக வந்தது. அபிஷேகப்பட்ட மனுஷன் எழுதியிருக்காரு வேத சத்தியத்தை. ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி உனக்கு கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன? இலவசம். அது உன் கணக்குல தான் இருக்கு. உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதை எடுத்து அனுபவிக்கிறதா உன்னு வேலைன்னு. ஆண்டவரே, நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் பெறலையாக்கும் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த இலவசத்துக்காக நான் உங்களோட போராடிட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றீங்க அது ஏற்கனவே எனக்கு இலவசம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு. நன்றி ஆண்டவரே. துதிக்க ஆரம்பிச்சேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. டான்ஸே பண்ண ஆரம்பிச்சேன். முட்டி வலி. ராத்திரில 1 மணிக்கு டான்ஸ் ஆடுறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய உறுதி, நிச்சயம், சந்தோஷம் அந்த ஒரு வெளிப்பாடுனால வந்துச்சு. அடுத்த நாள் காலையில அந்த எழுதி பார்க்கிறேன், பெயின் எங்க போச்சுன்னே தெரியும். இன்ஸ்டன்ட் ஹீலிங். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அது இலவசம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா விசுவாசிப்பது எளிது. இலவசம். அப்போ இலவசத்தை பெற்றவர்கள் இலவசத்தை அனுபவிக்க முடியும். அததான் அங்க சொல்ல வருகிறார் ரோமர் 5:17. கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி நீவாகிய இலவசத்தையும் பெறுகிறவர்கள். கிருபையினால இலவசத்தின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள். இங்க யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் இலவசத்தின் மேல் இலவசம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், சுகத்தின் மேல் சுகம், எல்லாமே அங்க எல்லா கிஃப்ட்டுமே இருக்கு. பரிசுத்தமா கிஃப்ட், நீதியா கிஃப்ட், அப்படிதானே? விசுவாசமா கிஃப்ட், தேவ அன்பா கிஃப்ட், செழிப்பா வெற்றியா எல்லாமே கிஃப்டா கொடுத்துட்டாரு. ஏன்னா அந்த கிஃப்டட் பர்சனே எனக்குள்ள வந்துட்டார், ஜீசஸே. இந்த பரிபூரண கிஃப்டே எனக்குள்ள இருக்கு. ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்க. கிஃப்டுடைய பரிபூரணமே அவருக்குள்ள வச்சிருக்காரு. அவர்தான் அவரையே எனக்குள்ள கொடுத்துட்டாருன்னா, பரிபூர்ண கிஃப்ட் எனக்குள்ள இருக்குன்னா நான் எப்படிதான் இருக்க முடியும்? ஐ எம் a charismatic person. I am a gifted person to heal the people and to live sickness free. அதுதான் நம்மளோட டாபிக் இன்னைக்கு. ஆண்டவர் நம்ம சுகமாக்கினார்னா அன்னைக்கு காரணம் அந்த பரிகார மரணத்துல கிரயம் செலுத்தப்பட்டபடினால எல்லாரையும் அவர் சுகமாக்கினாரு. அதுக்கு காரணத்தை அங்க சொல்றாரு 17ஆம் வசனத்துல. அந்த பரிகாரம் அவர் கிரயம் செலுத்திட்டாரு. அது அவருக்கு தெரியும். ஏன்? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து அவருக்கு கொண்டு தேவகுமாரன்ற ஒரு வெளிப்பாடு கிடையாது. தீர்க்கதரிசன புத்தகத்துல புரிங்க, சுவிசேஷம் முழுவதுமா அவர் சொல்லுறத படிச்சு பாருங்க. பழைய ஏற்பாடு புஸ்தகத்தையே கோட் பண்ணி தான் சொல்லுவாரு. அவரை பற்றி சொல்ல அந்த விசுவாசத்துலதான் அது இலவசம். தான் அதற்காக அடிக்கப்பட போகிறேன், தன்னுடைய பரிகார மரணத்தினால இவங்களுக்கு இலவசம்னு எல்லாரையும் குணமாக்குறார். நேரம் சமயம் காலமே இல்லைங்க. அது ஓய்வு நாளா இருந்தாலும் குணமாக்குகிறார். ஐயா கெத்செமனே மேட்டில் அவரை அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, அங்கேயும் மல்கூசுடைய காதை குணமாக்குறாரு. ஏன்? அது அவர்களுக்கு இலவசம். அததான் அங்க சொல்றாரு. நான் ஒண்ணு படிச்சு முடிச்சிடுறேன். அந்த 10:8 மட்டும் எடுத்துருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம். வியாதி உள்ளவர்களை கட்டளை கொடுத்தார்ல, என்ன கட்டளை கொடுத்தாரா? வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். ஏங்க கட்டளை கொடுக்கிறாரு? அங்க ஏதாவது வியாதியா இருந்தாலும் அவனை சுகமாக்கணும். ஒரே கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் சுகமாக்குறதுக்கு? அவன் வியாதியா இருக்கானா? வேற எந்த கண்டிஷனும் சொல்லல. அவன் அதற்கு எலிஜிபிளா? அவன் தேவ ஜனமா? அவன் தேவனுக்கு விரோதமானவனா? அவன் பாவம் செய்தவனா? அவங்க மூப்பாட்டார் செய்த சாபம் இருக்கா? அவன் ஏதா பணம் செலுத்தணுமா? எல்லா நிபந்தனை எதுவுமே சொல்லலைங்க. வியாதி எஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள். அப்ப அவனுக்கு வியாதின்னு இருந்தா, வியாதி உள்ளவனை சொஸ்தமாக்கணும்னா அது இலவசமா இருந்தாதான் அப்படி சொல்ல முடியும். அது இலவசமா இருந்தபடினாலதான் அவர் சொல்றாரு வியாதியஸ்தலை சொஸ்தமாக்குங்கள். அப்போ வேற ஒரு நிபந்தனை, வியாதி இருக்கா சுகமாக்கு, முடிஞ்சு போச்சுன்றாரு. அவன் விசுவாசிக்கிறானோ, அவன் பாவம் இல்லாமல் வாழ்றானோ, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்? அது இலவசம். அது இலவசம்ன்றதை நீங்க இருதயத்துல விசுவாசித்தீங்கன்னா, நான் வியாதியத்தின் மேல கைகளை வைக்கும் போது சுஸ்தமாவாங்க. ஏன்னா அது இலவசம். அவங்க விசுவாசத்தை நான் தூண்டி எழுப்புறேன், அவ்வளவுதான். வியாதியத்தின் மேல் கைகளை வைப்பா எப்படிங்க அவர் சொல்றாரு? அது இலவசம், அப்படிதானே? பிசாசின் ஆளுகை உங்களை, அதாவது சாத்தானின் ஆளுகை உங்களை மேற்கொள்ளாது.
நரக வாசல். ஏன்? அது இலவசம். மீட்கும் பொருள் ஒருவர் செலுத்தி விட்டார். இதை நம்ம புரிந்து கொண்டோமானா வியாதி இல்லாம தான் வாழ்வோம். சுகமாக்குற ஊழியத்தை சர்வ சாதாரணமா செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், கேட்கிறீங்க அத்தனை பேரும் நோயற்ற வாழ்வு வாழ்வீங்க. பார்க்கிற எல்லா இடத்திலும் இயேசுவானவரை போல நேரம், சமயம், காலமே கிடையாது, இடமே கிடையாது. எங்க வியாதிக்காரனை பார்த்தாலும் நீங்க சுகமாக்குவீங்க. ஒரே காரணம், அது இலவசம் என்ற விசுவாசம். மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்து விட்டார். அது இலவசமாக நான் பெறும்படிக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். முழுவதுமான கிரயம் செலுத்தப்பட்டது. அது இருதயத்துல ஆழமா பதியுங்க. இந்த பள்ளியில் நீங்க சேர்ந்த நோக்கத்தை பரிபூர்ணமாய் ஆண்டவர் நிறைவேற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இந்த ராத்திரி வேளையில சுவிசேஷத்தை குறித்த இந்த நற்செய்தி, இலவச நற்செய்தி, கிருபை நற்செய்தியை குறித்த பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தர, இந்த பகுதியிலே பிரகாசத்தை எங்கள் இருதயத்திலே தர, அதை நாங்கள் விசுவாசித்து அதை எங்களுக்கு சொந்தமாக எடுத்து உபயோகப்படுத்துகிற விசுவாசம் வரத்தக்கதாக ஒரு வெளிச்சத்தை, இந்த சுவிசேஷத்தின் வெளிச்சம் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணினேன் என்று நீங்க 2 கொரிந்தியர் 4:6 சொல்லுவதை நிறைவேற்ற நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த வெளிச்சம் எங்கள் இருதயத்தில் வெளிப்படுவதாக, சுவிசேஷத்தின் ஒளி, இலவசத்தின் ஒளி எங்களுக்கு காணப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்க, அந்த வெளிச்சத்தில் எல்லா நாளும் வியாதி இல்லாத சுகத்தில் வாழ, வியாதிய செல்லை சுகமாக்க, அந்த விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற அந்த நற்செய்தியின் ஒளி எங்கள் இருதயங்களில் ஒளிரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட ஆண்டவரே, இதை கேட்கிற யாருக்காவது சரீரத்துல பலவீனமோ, வியாதியோ, குறைவோ எந்த பகுதியில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதித்து இலவசமாய் கொடுக்கப்பட்ட சுகத்தை, நல்லதொரு வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் குடும்ப பிரச்சனையில் இருந்து மேலோங்கி நீங்கள் தலையாக நிற்க போகிறீர்கள். எல்லாம் இலவசம். பெற்றுக் கொள்ளுங்கள். இலவசத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாதாரணமாய் வாழப் போவதில்லை. நோயற்ற வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களை சுகமாக்குகிறதுனால் மாபெரும் கூட்டம் தேவ ஜனத்தை தேடி வரும் பொழுது எங்கள் தேசம் கிறிஸ்தவமாகும் என்று, சுவிசேஷமாகும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.